நம்முடைய பிதாவாய் தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 9ஆம் சங்கீதம் 9-10 ஆகிய வசனங்களிலே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், அது முதல் பாயிண்ட். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர், அது 2வது பாயிண்ட். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, அது 3வது பாயிண்ட். உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். 4 பாயிண்ட் இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். எனக்கு யாருமே இல்லை என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் நமக்கு பாதுகாப்பானவர். சிறுமைப்பட்ட நிலைமை, பல சூழ்நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. சிறுமைப்பட்ட நிலைமை அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், விதவையா இருக்கலாம், திக்கற்ற பிள்ளையா இருக்கலாம், ஏழை எளிய ஜனமா இருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையிலே தவித்து கொண்டிருக்கலாம். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொல்றீங்களோ, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ள பிரயோஜனமாக இருக்கும். நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட் அதிகமாக சொல்லுவேன். என் வீட்டை மட்டும் சொல்லுவேன், நான் ஒரு அனாதை போல் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிமே. அந்த வேர்டு ஏன் வருது அப்படின்னா, கடனில் கஷ்டப்படும் போது, பிரச்சனையில் உபத்திரத்தில் கண்ணீர் வடிக்கும்போது, பல பிரச்சனைக்கு நடுவில் இந்த வார்த்தை சொல்லுவேன். அதையே இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிரச்சனையில் இருக்கும்போது தான் தெரியும் எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. எந்த நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, ஒருவேளை எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? நிறைய வீட்டில் இந்த கடன் பிரச்சனை, தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். என்னன்னு கேட்டால், ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, வியாபாரத்தில் நஷ்டம், யார்ட்டையாவது ஃபைனான்ஸில் பணம் வாங்கியிருப்பாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் செலவு, படிப்பு செலவு, லாஸ்ட்டு பார்த்தா கடன் அதிகமாகி போயிடும். ஐயா, நாங்கள் கர்த்தரை இப்போ தான் தேட ஆரம்பிச்சிருக்கிறோம், உங்கள் செய்தியை நாங்கள் கேட்குறோம், எல்லாம் நல்லது தான். நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையிலே கர்த்தர் பக்கம் வரோமோ அவருக்கு தெரியும். உங்கள் இதயத்தினுடைய நினைவுகளை, தோற்றங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதனால் காலவேளையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தான் அந்த செய்தி புதுசாக கேட்குறீங்களா? உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேதனையோடு இருக்கிறீங்க அது அவருக்கு தெரியும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அவர்தான் நமக்கு பாதுகாப்பு, அவர்தான் நமக்கு அடைக்கலம். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பினால் அந்த குடும்பம் மீட்கப்படும், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அந்த குடும்பம் விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருப்பாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் வரும்போது முதல்ல சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு நிறைய வீட்டில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஏன்? ஏதோ ஒரு காரியத்திலே வீட்டில் ஒருவேளை கணவராக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், வேதத்தை நேசிக்காமல் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, ஐயா நான் கர்த்தரை நம்புகிறேன், என் குடும்பத்தில் இன்னும் யாரும் ஏற்றுக்கொள்ளலை, வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்குது, என் வீட்டில் பிரச்சனை சரியாகுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும். நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையில் சுமந்தார், நம்முடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார்.
நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை தந்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய பலவீனம், நம்முடைய துக்கம், நம்முடைய எல்லாவற்றையும், வியாதி, எல்லாவற்றையும், தரித்திரம், எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே வரும்போது உங்க வீட்டுக்குள்ளே சமாதானம். ஐயா, என் குடும்பத்துல எப்போ சமாதானம் கிடைக்கும்? எனக்காக இயேசு ஜீவனை தந்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கு. கடைசி சொட்டு ரத்தம். நல்லா யோசித்து பாருங்க. ஒரு வீட்டில் கடன் பிரச்சனைக்கு அப்படின்னா சொந்தக்காரங்களாம் விலகிடுவாங்க. என் வாழ்க்கையிலே கடனில் கஷ்டப்படும் போது மனைவி மட்டும்தான் கூட இருந்தா, மற்ற எல்லாரும் விலகிடுவாங்க. ஒரு மனுஷன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வச்சுனாலே எல்லாரும் காணாமல் போயிடுவாங்க. பணம் இருக்கு, சகல செழிப்போட இருக்கிறா அப்படின்னா எல்லாரும் வந்து ஒட்டிக்கிடுவாங்க. இதுதான் உலகம். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. ஒரு மனுஷன் பிரச்சனையோடு இருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். சிறுமைப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்தோடு இருப்பாங்க. ஏன்னா நிறைய தேவைகள் உண்டு, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, உபத்திரப்பட்டு இருப்பாங்க, பாடுகள் வழியா போயிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு தாயார் ஜெபிக்க ஃபோன் மூலியமா கூப்பிட்டாங்க. அண்ணா, எனக்கு 55 வயசு அப்படின்னாங்க. நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் நான் கஷ்டம்தான் படுறேன்னே. என் வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. நான் சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 55 வருஷ வாழ்க்கை கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டாங்க. நான் எப்போதான் நல்லா இருப்பேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு இடம் கொடுத்தேன். 2015 கடன்ல கஷ்டப்படும் போது வசனத்தை என் இருதயத்துல வைத்து தியானிக்க ஆரம்பிச்சேன். எனக்கும் தேவனுக்கும் நடுவுல எவ்வளவு காரியங்கள் தடை இருக்கு, என்ன பாவம் இருக்கு, நான் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையா யோசிக்க ஆரம்பிச்சேன், உணர ஆரம்பிச்சேன். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன இருக்கு அதை முதல்ல சிந்திக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, அடைக்கலம் அவருடைய செட்டைகளுக்குள்ளே வந்தாச்சுன்னா போதும், நமக்கு பாதுகாப்பு உண்டு. அடைக்கலப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஆனா நம்ம என்னமா யோசித்து பார்க்கணும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, அதை நம்ம டெய்லி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது யோசித்து பார்க்கணும். இப்ப நானே இருக்கிறேன், எவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், எவ்வளவு நேரம் தேவனை தேடுறேன், தேவையில்லாம எங்கெல்லாம் நான் டயத்தை வேஸ்ட் பண்றேன், யார்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறேன், ஏன் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணனே, குடும்பத்திலே மனைவிட்ட எப்படி பேசுறேன், என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன இருக்கு, ஒருவேளை இதயத்துக்குள்ள கசப்பு இருக்கா, வெறுப்பு இருக்கா, பகை இருக்கா, எரிச்சல் இருக்கா, கோபம் இருக்கா, மூர்க்க வெறி இருக்கா, இல்ல முறுமுறுக்கிற காரியம் இருக்கா, இல்ல ஒரு இச்சையான காரியம் இருக்கா, பரிசுத்தமா வாழ்றோனா, இல்ல தீட்டான காரியம் உள்ள வருதா, தீமையான காரியம் உள்ள வருதா, பொல்லாத காரியம் உள்ள வருதா, இல்ல அக்கிரம சிந்தை இருக்கா, இல்ல அநியாயத்துக்குள்ள போறேனா, பரிசுத்தமாக்கு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றனா, பரிசுத்தமான மட்டும் யோசிக்கிறனா, இப்படிலாம் யோசித்து பார்க்கணும். இப்படிலாம் யோசித்தா என்னன்னே நடக்கும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் கர்த்தர் இருக்கணும் அப்படின்னா சில காரியங்கள் யோசிக்கணும். நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன்னா, இல்ல நான் உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது தேவையில்லாம மனுஷன்ட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருக்கிறேன்னா, நம்ம நேரத்தை பிசாசு திருடுது. 1 மணி நேரம் செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்தாச்சுன்னா 1 மணி நேரம் காணாம போயிடும்.
அந்த 1 மணி நேரத்துல அழிந்து போற ஆத்துமாக்களுக்கா ஜெபம் பண்ணியிருக்கலாம். கையில 1 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசித்திருக்கலாம். எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, வேற நாட்டுல இருக்கிறாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கவே இல்லையாம். ஏன்னு சொல்லி கேட்டேன். நாங்க விரும்பி திருமணம் முடித்தோம். வேற நாட்டுல நான் இருக்கிறேன். கணவர் விக்கிரகத்துல அடிமையா இருக்கிறார். நான் தேவனை தேடல. தற்செயலா உங்களுடைய வீடியோ பார்த்தேன். அன்னையிலிருந்து நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பழைய ஏற்பாடு நான் முடிக்க போறேன். 2 மாசம்தான் ஆச்சு. 23 வருஷம் திருமணம் முடிந்து, இந்த 23 வருஷமும் நான் பைபிள் எடுத்து வாசிக்காம இருந்தேன். ஆலயத்துக்கும் போல, வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. ஒரு நாளைக்கு நான் ஒரு 6 மணி நேரம் மினிமம் பகல் நேரத்தில் மட்டும் செல்போன் பார்த்துட்டு இருப்பேன். இது போக ஃபேமிலியா உட்காந்து டிவி படம் பார்க்கறது வேற. என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. உங்கள் செய்தி கேட்டேன். என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன். அந்த டயத்தை நான் ஏன் தேவனுக்கு கொடுக்கல யோசிக்க ஆரம்பித்தாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. 2 மாதம்தான். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நான் முடிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறதுக்காக நான் அடித்தேன் அப்படின்னாங்க. 23 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு ஒரு பாவ உணர்வு வந்திருக்கு. எங்கள் அம்மா அப்பா விட்டு நான் பிரிஞ்சு 23 வருஷம் தாண்டிட்டு இப்போ நான் வேற நாட்டில் இருக்கிறேன். எங்கள் அம்மா அப்பா போய் பார்க்க முடியுமா? என் பாவத்தை மன்னிப்பாங்களா? நான் விரும்பி திருமணம் முடிச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் பேசுவார். அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று வாழ்ந்த ஒரு சகோதரி தான் வாலிப வயசுலே. ஆனால் என்னைக்கு விரும்பி திருமணம் முடித்து வேற நாட்டில் போய் செட்டில் ஆனாங்களோ, அம்மா அப்பாவையும் மறந்தாச்சு, தேவனையும் மறந்தாச்சு. வாழ்க்கையில பல மடங்கு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரி ஆன்லைன் மூலியமாக தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக கேட்டு அவங்க மனம் திரும்பி இருக்கிற இடத்துல அந்த 6 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஜெபிக்க தேவனை அதே வீட்டுக்குள்ளே தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன சாட்சியை தான் நான் கூட சொல்றேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு கர்த்தர் தான்ப்பா அடைக்கலம். நான் சிறுமைப்பட்ட நிலைமையில நான் தேவனை தேடி இருக்கேன். கடன் பிரச்சனையில கர்த்தரை தேடி இருக்கேன். வியாதியில படுத்திருக்கும் போது தேவனை தேடி இருக்கேன். கண்ணீரோடு தேடி இருக்கேன். 2015 2021 வரைய கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் சொல்லலாம், 7 வருஷம் கூட சொல்லலாம். என் வாழ்க்கையில் ஒன்லி கண்ணீர். அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, பைபிள் வாசிக்கும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். என் இருதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசும்போது ஒரு மாற்றம் இருக்கணும். சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு எனக்கு கர்த்தர் போதும், அந்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் போதும், நான் கர்த்தருக்காக நான் வாழுவேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் போதும், அந்த நம்பிக்கை. அதுல 4வது பாயிண்ட், உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஐயா, எனக்கு எப்போ அடைக்கலம் கிடைக்கும்? நான் கர்த்தரை நம்பி வாழும்போது தான் எனக்கு அடைக்கலம் கிடைக்கும். நான் மனுஷன் பின்னாடி போனாலோ, இந்த உலகத்து பின்னாடி போனாலோ, ஒரு ஃப்ரெண்டு பின்னாடி போனாலோ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் கர்த்தரை விட்டு தூரமா இன்னொரு வழியில போயிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்லி தரேன். நான் கர்த்தரை நம்பி இருந்தால் என் குடும்பத்துக்கு என்ன தேவை, என் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எல்லாமே தேவன் தருவார். 2016 சர்ச்சில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாரும் போல எனக்கும் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரு 78 வயசு பாட்டி, அந்த பாட்டிக்கு போய் கேட்டேன், நான் 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்திருக்கேன், என்னையாலலாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியாதுல்ல பாட்டி அப்படின்னு. யாரு சொன்னா? நான் உன்னைய படிக்க வைக்கேன் அப்படின்னாங்க. நான் தமிழே எழுத்து கூட்டி தான் பாட்டி படிப்பேன், எனக்கு ரொம்ப படிக்க வராது அப்படின்னு. அந்த பாட்டி பிஷப்ட்ட பேசி எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு பணம் கட்டி பிடி வரைய படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இது எதுக்கு உங்களுக்கு சாட்சியை சொல்கிறேன் அப்படின்னா,
வேதத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம், குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம், பலவிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அடைக்கலம் கர்த்தர் மட்டும்தான். நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா அது கர்த்தர் மட்டும்தான். 24 மணி நேரம் ஒரு மனுஷன் வெளியில போயிட்டு நல்லபடியா வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அந்த கடைசி காலத்துல போயிட்டு வர முடியும். வண்டியில போகும்போது வேகமா போறோம், வெளியில போகும்போது வேக வேகமா போயிட்டு வரோம். நேரம் கிடையாது, உலகத்துக்குள்ள வேக வேகமா போயிட்டு வரோம். யாரு பாதுகாக்கிறா? கர்த்தர் தான் அடைக்கலமா இருக்கிறார். அவரு பாதுகாக்கிறதுனால தான் நம்ம இந்த உலகத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வரோம். ஆனால் நம்ம கர்த்தரை மறந்து இந்த உலகத்துக்குள்ள போய் எவ்வளோ அட்டூழியம் இருக்கு, எவ்வளோ துன்மார்க்கமான காரியம் இருக்கு, எவ்வளோ பொல்லாத காரியம் இருக்கு, இன்னும் அருவருப்பான காரியம் இருக்கு, அசுத்தமான காரியம் இருக்கு, தீட்டான காரியம் இருக்கு, கேடான காரியம் இருக்கு, லஞ்சம் வாங்குறது, அடுத்த சொத்தை கொள்ளடிக்கிறது, தப்பான வாழ்க்கை, எத்தனை பாவ காரியம் இருக்கு. அப்ப எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் அந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது என் இருதயம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, என் கண்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, என் சிந்தனை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கா, நான் உண்மையிலேயே நான் கர்த்தருக்காக தான் நான் வாழ்றேனா, அதை கொஞ்சம் ஒரு மனுஷன் நிதானமா நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்தால் பல மடங்கு ஆவியில வளர முடியும். நிறைய குடும்பத்துல என் வாழ்க்கையில எனக்கு அற்புதம் வேணும், அதிசயம் நடக்கணும், பல ப்ரோக்ராம் போடுவாங்க. ஆனால் இருதயம் கர்த்தர் பக்கம் திருப்பி பாருங்க, அடுத்த செகண்ட் அபிஷேகம், வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்ய முடியும். நானும் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். யாரை நான் அனுப்புவேன், நான் போறேன்ப்பா அப்படின்னு. மிஷினரியா போறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டு 10 வருஷம் ஆச்சு ஊழியத்து வந்து முடிஞ்சு. முழு நேர ஊழியம், தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி, முழு நேர ஊழியம் எல்லா தேசத்துலையும் போகுது. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்தியை பேசும்போது உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரா அதை கண்டுபிடிச்சு பாருங்க. அப்பந்தான் உங்களுக்கு அடைக்கலம். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது தான் அடைக்கலம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம். அவர் உங்க வாழ்க்கையிலே உங்க கூட இருந்தால் போதும். 24 மணி நேரமும் உங்க கூட கர்த்தர் இருந்தால் மட்டும்தான் அடைக்கலம். ஐயா, நான் ஒரு 8 மணி நேரம் படம் பார்க்குறேன், 8 மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கேன், 8 மணி நேரம் நான் உலகத்துக்குள்ள போயிட்டு போயிட்டு வரேன், இஷ்டம் போல நான் தேவையில்லா ஃப்ரெண்டுகிட்ட போறேன். அப்ப கர்த்தர் அடைக்கலமா இருப்பாரா? ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல செல்போன்ல அப்படியே மூழ்கி போய் கிடக்குறாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 10th படிக்கிற பையன், அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ ஒரு நாளைக்கு செல்போன் எவ்வளோ நேரம் பார்ப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் மினிமம் 10 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்னா. 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மினிமம் 8 மணி நேரம் நான் செல்போனில் ஆன்லைனில் போய் கேம் விளாடுவேன் அப்படின்னா. 10th மார்க் கம்மியாக தான் வந்துச்சு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, 10th படிக்கிற பையன் ஆன்லைனில் கேம் 8 மணி நேரம் விளாண்டுட்டு இருக்கான். திருத்துறதுக்கு அம்மாவால் முடியல, அப்பாவால் முடியல, செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. கோவப்பட்டா செல்ஃபோனை உடைச்சிருதான். அடுத்தாப்புல உடனே செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறாங்க. பையனுக்கு ரொம்ப ஆசையா பாசமாக வளர்க்குறாங்க. ஆனால் 8 மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறான். அது அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும். இதான் அந்த கடைசி காலம். எனக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுறேனோ எனக்கு அந்த அளவுக்கு அடைக்கலம் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருவேளை நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் ஐயா, என் வாழ்க்கையே நெருக்கமா இருக்கு, நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டீங்களா? அவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கும்போது உங்க நெருக்கம் மாறும், உங்க வீட்டில் குழப்பம் மாறும், உங்க வாழ்க்கையிலே உங்க இதயத்திலே எந்த காரியத்தை குறித்து நெருக்கப்பட்ட நிலைமையிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், எதுனாலும் இருக்கட்டுமே, எதுனாலும் இருக்கட்டும், நெருக்கப்படுகிற காலம். ஐயா, என் வாழ்க்கையே நான் நெருக்கப்பட்ட காலத்துல தான் இருக்கிறேன், என் காலமே அப்படிதான் இருக்கு, நெருக்கப்பட்ட காலத்துல தான் இருக்கிறேன், எல்லா பக்கமும் எனக்கு நெருக்குறாங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர்.
இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் மட்டும்தான் தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். நெருக்கத்துல இருக்கும்போது யாரு கூட இருப்பா? கர்த்தர் தான் கூட இருப்பார். ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது சொந்தக்காரங்களாம் விட்டுட்டு காணாம போயிருவாங்க. ஏன்னா ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறான்ப்பா, ரொம்ப பிரச்சனைல இருக்கிறான்ப்பா, நம்மலாம் போய் தள்ளி போயிருவோம், அவனே சமாளிச்சுட்டு வெளியே வரட்டும் அப்படிம்பாங்க. நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரே தஞ்சமானவர். அப்ப நமக்கு பாதுகாப்பும் அவர்தான், அடைக்கலமும் அவர்தான். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அடுத்த பாயிண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சென்சிட்டிவா இருக்கும். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நான் கர்த்தரை தேடுறேன், அவர் என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுறேன், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தரை தேடுறேன், நான் உண்மையா நான் கர்த்தரை தேடுறேன். நான் ஜெபத்துல தேடுறேன், நான் வேத வாசிப்புல தேடுறேன், நான் அதிகால வேளையில தேடுறேன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நம்ம எப்பமெல்லாம் நம்ம தேவனை தேடுறோமோ நம்மளை கைவிட மாட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுறேனா, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடுறேனா. எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, பிள்ளைகள் பார்த்தா இஷ்டம் போல போயிட்டு இருக்கும், கணவர் பார்த்தா தேவனை தேட மாட்டாங்க, ஆனா சர்ச்சில் தான் கல்யாணம் முடியும். கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னா சர்ச்சில் இருப்பாங்க, வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, கர்த்தரை மறந்து இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஐயா நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களுக்கு, நம்மளாம் கர்த்தரை உண்மையா தேடுறோமா? அதுதான் கொஸ்டின். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நான் கர்த்தரை தேடினால் எனக்கு ஒரு நாளும் பிரச்சனை வராது. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அழகா சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 22 வருஷம் ஆச்சு, 28 வருஷம் ஆச்சு, என் கணவர் என்னை பத்திரமா பார்த்துட்டார் அப்படிம்பாங்க. இது வரைக்கும் என்னைய எதுவுமே சொன்னதில்லை, என்னை 28 வருஷமா பத்திரமா பார்த்துட்டார் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? அன்பு. தேவன் நம்ம மேல அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரனை நமக்கா தந்து, நமக்கு பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை வழி நடத்துகிறார். பிதா அன்பா இருக்கிறார், குமாரன் அன்பா இருக்கிறார், பரிசுத்த ஆவியான அவர் பேரு அன்பின் ஆவியானவர். பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, புதிய ஏற்பாட்டுல 2 கற்பனையா இருக்கு. அதை சுருக்கி யாக்கோபு 2:8 ஒரே வார்த்தையா முடிஞ்சிட்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, பிறனிடத்தில் அன்பு கூறு. அன்பு கூறும்போது தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அவர் நம்ம மேல அன்பு வச்சதுனாலதான் கடைசி சொட்டு ரத்த வரி நமக்கா தந்திருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள பல காரியத்திலே போய் சிக்கி கொள்ற விட்டுட்டு, உம்மை தேடுகிற நான் கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுறேன். என் மனைவி செல்லத்துல தூங்கி எந்திரிச்சிட்டு வருவா, நான் ராத்திரி உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். சில நேரத்தில் 3 மணி 4 மணிலாம் காலையில் ஆயிரும். நைட் நேரத்தில் உட்காந்து தேவனை தேடிட்டு இருப்பேன். அவள் பார்த்தா தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில் வந்து எந்திரிச்சு வந்துடுவா. இப்படிலாம் என்னோட வாழ்க்கையில் நிறைய காரியம் உண்டு. தேவனை எந்த அளவுக்கு தேடுறனோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். ஆனா 2015க்கு 2014 அந்த ஸ்டேஜ்லாம் நான் தேவனை மறந்து நான் விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். 2014 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், தேவனை தேட ஆரம்பிச்சேன். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. 2015 தேட ஆரம்பிச்சேன், இன்னைக்கு 2026 உயிரோட இருக்கு. இந்த 10 வருஷம் 11 வருஷம் சொல்லும்போது கர்த்தருடைய கிருபை தான். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு அப்படியே சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை தேடக்கூடிய இருதயம், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் எதனை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா உங்க இருதயத்தை பார்ப்பாரு. என் இருதயத்தை பார்த்தாரு. நான் தேவனை தேடுறேனா, என் வாழ்க்கையில் நான் எப்பமெல்லாம் தேவனை தேடுறேனோ, கண்ணீரோடு தேவனோட சமூகத்துல போய் நிக்கிறேனோ, கர்த்தர் பார்ப்பாரு.
மனுஷன் பார்க்கல, தேவன் பார்ப்பாரு. என் இருதயத்துக்குள்ள நான் என்ன காரியத்தை யோசிச்சுட்டு போறேன், தேவன் பார்ப்பாரு. இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரா? ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறாரா? கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே உம்மை தேடியவரை நீர் கைவிடுகிறதில்லை. கர்த்தரை தேடுறீங்களா? உங்க இதயத்துல சாட்சி இருக்கா? அதான் பாயிண்ட். 4வது, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள். அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கு. கையில பைபிள் கொடுத்துட்டாரு. நம்ம தான் ஃப்ரீயா இருக்கும்போது வாசித்து பார்க்கணும். ஆமேன் என்பது கூட நாமம் தான், அவருடைய நாமம் தான். அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. தாவீதின் குமாரன், பரிசுத்தர், எத்தனையோ பேர் இருக்கு. சர்வ வல்லமுள்ள தேவன், ஆதியும் அந்தமா இருக்கிறார். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது அழகா ஒவ்வொரு வசனத்தையும் நிப்பாட்டி செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே நம்ம தேவனை தேட ஆரம்பிச்சோன்னு அர்த்தம். நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கும் போது நம்மளை கைவிட மாட்டார். எல்லாரையும் போலதான் நானும் கடன்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தேவனை தேட ஆரம்பிச்சேன். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் பிரச்சனையா இருக்கும்போது தேவனை எப்படி தேடுறான்? தேவன் பார்ப்பாரு. மனுஷன் பார்க்கறது 2வது, தேவன் பார்ப்பாரு. அதிகாலையில் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, கையில பைபிள் எடுங்க, செல்போனை ஓரமா வைங்க, தேவனை தேடுங்க. அன்னைக்கு வீட்டுல பைபிள் இல்லை அப்படின்னா ஒரு பைபிள் வாங்குங்க. ஒரு சகோதரி, அந்த மகள் சொன்ன சாட்சி என் இதயத்துக்குள்ள இன்னும் அப்படியே இருக்கு. அண்ணே, எங்க குடும்பத்துல எல்லாரும் விக்கிர அடிமையில இருக்கிறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட மகள் தான். ஆனால் எங்க வீட்டுக்குள்ளே பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. எங்க வீட்டுக்குள்ள பைபிள் நாங்க யூஸ் பண்ண முடியாதுண்ணா. செல்போன்ல நான் கொஞ்சம் பொறுமையா பைபிள் வாசிப்பேன். உங்க செய்தியை நான் கேட்பேன். எனக்கு ஜெபிக்கணும் ஆசையா இருக்கும். எங்க வீட்டில் அதுக்கு அலௌடு இல்லை. நான் பாத்ரூம்ல இருந்தா நான் முழங்கால் போட்டு ஜெபிப்பேன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. எனக்கு அது அப்படியே வேதனையா இருந்துச்சு. 24 மணி நேரம் அந்த மகள் வீட்டில் தான் இருக்கா. காலேஜ் படிச்சு முடிச்சிட்டா, வீட்டுக்குள்ள தான் இருக்கா. அந்த மகள் வீட்டுக்குள்ள தேவனை தேட முடியல. ஆனா பாத்ரூம்ல போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றா. அப்படி ஒரு சகோதரிட்ட நான் பேசியிருக்கேன். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஐயா, நான் எப்படி தேடுறேன்? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. நீங்க எப்படி தேடுறீங்க? பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. உண்மையாய் தேவனை தேடினால் கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நான் கர்த்தரை தேடுறேன், நான் கர்த்தரை நம்பி இருப்பேன். அந்த ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஆசுறீங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசுறீங்க. உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. கையின் கிருபையில் ஆசுறீங்க. சிரசின் மேல் ஆசீர்வதித்து வைங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி பரிசுத்தப்படுத்தி இந்த நாள் முதல் கொண்டு பரிபூர்ணமா ஆசீர்வதிங்கப்பா. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய தலைமுறை, அவங்களுடைய வம்சம் எல்லாவற்றையும் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரந்தொட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையிலே எத்தனையோ பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு இணைந்திருக்காங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் மன்னிங்க. குடும்பமா சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழ கர்த்தர் கிருபை தாங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரீரத்தை பலவீனத்தோட படுத்த படுக்கல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூர்ண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க, பூர்ண ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுஸ் தாங்கப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றம் இருந்தாலும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் வெளியில புறப்படைய எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலை அடைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, குடும்பத்துக்குள்ள பலவிதமான தேவைகள் உண்டு. கர்த்தர் கூட வந்து சந்திக்கணும்ப்பா. அந்த பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. தேவைகளை சந்திங்க. இந்த நாளுக்கு எங்களுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க.
அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்துல எங்களோட பெயர் எழுதப்படணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து, அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து, மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, கர்த்தரை விட்டு தள்ளி போன துணிகரமான பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ, எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாக மன்னிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்முடைய கரந்தோட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவோம். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.